உல்வரினோட ஹீலிங் ஃபேக்டர் பத்தி எல்லாருக்கும் தெரியும். கன் ஷாட், எக்ஸ்ப்ளோஷன், நியூக்ளியர் பிளாஸ்ட கூட அசால்ட்டா ஹீல் பண்ணிரும். பட் அதுக்குன்னு ஒரு சில வீக்னஸ் இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உல்வரினோட ஹீலிங் ஃபேக்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அவருக்கு என்ன ஒரு அடிபட்டாலுமே இன்ஸ்டன்டா ஹீல் ஆயிரும். அதே மாதிரி அவர் உடம்புல ஏதாவது டாக்ஸின் இருந்தாலும் ரிமூவ் பண்ணி விட்டுரும். அப்புறம் ஏஜிங் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதனாலதான் ஒரு 200 வருஷம் உயிரோட இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஹீலிங் பவர் இருக்கிறதுனால அவரை ஒண்ணுமே பண்ண முடியாதான்னு நீங்க கேட்கலாம். பட் அப்படி கிடையாது. அதுக்குன்னு 1-2 லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடமண்டியம் பாய்சனிங். இது அவர் உடம்புக்குள்ள இருக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமா பாய்சன் ஆயிட்டு இருக்கும். அதை ஹீல் பண்றதுக்கே அவரோட ஹீலிங் பவர் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அவரோட ஹீலிங் பவர் கம்மியாகிட்டே இருக்கும். அடுத்ததா கார்போனேடியம் வெப்பன்ஸ். இது ஒரு ஃபிக்ஸ்டல் மெட்டல் தான். மார்வல் யூனிவர்ஸ்ல உள்ள ஒரு மெட்டல். அடமண்டியம் விட ரொம்ப ஃபிளெக்சிபிளான மெட்டல். பட் அடமண்டியம் அளவுக்கு டியூரபிளா இருக்காது. கம்மியா தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணி உல்வரின் அட்டாக் பண்ணா அவரோட ஹீலிங் பவர் ரொம்ப ஸ்லோவா தான் ஒர்க் ஆகும். அடுத்ததா கம்ப்ளீட் பிரெயின் டிஸ்ட்ரக்ஷன். அப்படின்னா அவரோட பிரெயினை ஃபுல்லா டோட்டலா டேமேஜ் பண்ணி விட்டுறணும். அப்படி பண்ணா அவரோட ஹீலிங் ஃபேக்டர் ஒர்க் ஆகாது. ஆனா அப்படி பண்றதுக்கும் சான்ஸ் இல்லை. அவரோட ஸ்கல் போன் ஃபுல்லாவே அடமண்டியம் கோட்டிங் இருக்கும். இதை தவிர வேற எப்படியும் உல்வரினை கில் பண்ண முடியாதான்னு நீங்க கேட்கலாம். பட் கரெக்ட் டைம்ல அவரோட ஹீலிங் ஃபேக்டர் கம்மியா இருக்கும் போது அவரை கில் பண்ணலாம். லோகன் படத்துல அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. அவரோட ஹீலிங் ஃபேக்டர் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த டைம்ல தான் அவரை கில் பண்ணியிருப்பாங்க. இதே அவர் பிரைம் டைம்ல இருந்திருந்தாருன்னா ரொம்ப கஷ்டம் தான். உல்வரின் மார்வலோட ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஹீரோ. அவரை கில் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் கேரக்டர் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.